உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக இங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு 14/6/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நலமாக்கும் பரிவு நிறைந்த இயேசுவின் பணியை தொடர்ந்த சீடர்கள் போன்று இறையாட்சியின் தூதுவர்களாய் செயல்படும் களப்பணியாற்றும் நற்செய்தி பணியாளர்கள் நம்மிடையே தோன்ற செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. குரலற்றவரின் குரலாக, முகவரி இழந்தவர்களுக்கு முகவரியாக, உடல் உள்ளம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக, உதவுபவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுள் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாக்கின்றார். இயேசுவின் அன்பு, அமைதி, நம்பிக்கை நம்மில் வாழ்வு பெற வேண்டும். நம் குடும்பங்களில், நம் சமுதாயத்தில் இளையோர்கள் இறையழைத்தல் பெற நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பின் சாட்சிகளாய் உலகிற்கு சான்று பகர்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய மோசேயிடம் கடவுள் கூறியதாவது: இஸ்ராயேல் மக்கள் என் கட்டளைகளின்படி வாழ்ந்தால் அவர்களை தூய மக்களினமாகவும் குருத்துவ அரசர்களாகவும் என் உடைமைகளுக்கு உரிமையாளர்களாகவும் மாற்றுவேன் என்றார். கழுகுகள் இறக்கைகளின் மேல் ஏந்தி பாதுகாப்பேன் என்று ஆசீர் வழங்கும் விடுதலை பயண நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் பாவிகளாய் இருந்தும் கடவுள் தம் மகன் இயேசுவை சிலுவையில் பலியாக்கி நம்மை மீட்பு பெற செய்தார். இவ்வாறு கடவுள் தம் அன்பை வெளிப்படுத்தினார். கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டதினால் நாம் பெருமகிழ்வு கொள்கிறோம். கடவுளின் அன்பை உணர்ந்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கு வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 8 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இறை பணியாற்ற அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் இறைமக்கள் சமுதாயத்திற்கு நல் வழிகாட்டிகளாகவும் நல் மேய்ப்பர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் ஜாதி, மத, மொழி வேறுபாடுகள் களைந்து அனைத்து மக்களும் மனிதநேயத்துடன் சகோதர பண்பில் வாழ வேண்டும் என்றும் இயற்கை சீற்றங்கள், விபத்துகளிலிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா, எங்கள் குழந்தைகள், மாணவ மாணவியர், இளைஞர், இளம் பெண்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் அனைவரும் இறை ஞானத்திலும் நல்லறிவிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வாழ்க்கை துணையும் நல்ல எதிர்கால வாழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்திட வேண்டுமென்றும்
தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் பேரன்பு காட்டும் அன்பு இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து அருள் வழங்கிட வேண்டுமென்று நாங்கள் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து வாழ வேண்டுமென்றும் இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.